ஹாய்டா, வெல்கம் டு டேமின் எஃபோல்ட். நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரோக்கன் விங்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெறும் காற்றிலே நான் விரல் நீட்டினேன், உன் கையோடு கை சேரத்தான். உன் உறவும் இல்லை, என் நிழலும் இல்லை, இனி என் காதல் தொலை தூரம் தான். நான் சாம்பலானாலும் என் காதல் வாழுமே, அந்த சாம்பல் மீதும் உனக்காக சில பூக்கள் பூக்குமே. இப்போது அந்த பெட்டு ஃபுல்லாகவே அவ்வளோ பிளட்டாக இருக்கும். ஜங்குக் பாடி ஃபுல்லாக நனைஞ்சி அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடம் பார்க்கவுமே அவ்வளோ ஒரு மாதிரி பிளட்டாக இருக்கும். இந்த பக்கம் ஜங்குக் ஃபேமிலி, ஜிமின் ஃபேமிலி எல்லாருமே அங்கே இருப்பாங்க. செம்மையாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படியே ஷாக் ஆன மாதிரி அவன் அழுக கூட முடியாமல் அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு வைல்ட் ஐஸில் அப்படி பதட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். டயாவும் அதே மாதிரி தான். அவனுக்கு என்ன சொல்லனே தெரியல. ஜங்குக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்கவே முடியல அவனால். அவனுக்கு ஐஸ்லேருந்து அப்படியே டியோஸ் வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜங்குக்கு தான் அந்த ஸ்ட்ரக்சரில் ஏற்றிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே கொண்டு போகிறாங்கடா அந்த பக்கம் ஜிமீன். அப்போ தான் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா, எழுந்திரிச்சு வேகமாக ஓடி போயிட்டு, ஜங்குக்கா, ஜங்குக்கா இங்கே பாரு, நீ ப்ராங்க் தானே பண்ணுற, இங்கே பாரு, எனக்கு பயமாக இருக்குது, நீ இப்போல்லாம் பண்ணக்கூடாது ஜங்குக்கா, ஏந்திரி, இங்கே பாரு, என்ன இதெல்லாம், என்ன நீ ப்ராங்க் தானே பண்ணுற, இப்போல்லாம் பண்ணக்கூடாது ஜங்குக்கா, என்ன பண்ணிகிட்ருக்க, பயமாக இருக்குடா, ஏந்திரிடா, ஐஸ் ஓப்பன் பண்ணி பாருடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கா, இங்கே பாரு, எனக்கு அழுகெல்லாம் வருது, நீ சொல்லுவல நான் என்றைக்கும் ஒன்று அழுக விட மாட்டேன்னு, இங்கே பாரு ஜங்குக்கா, இங்கே பாரு, என்கிட்ட விளையாடாத, ஏந்திரி, பயமாக இருக்குடா, டே ப்ளீஸ்டா, ஏந்திரா, தயாங் அங்கிள், அப்பா, அம்மா சொல்லுங்கள், ஜங்குக்கு ஏந்திரிக்க சொல்லுங்கள், ப்ளீஸ் ஏந்திரிக்க சொல்லுங்கள், அவன் பாருங்கள், அவன் ப்ராங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கே தூக்கிட்டு போகிறீங்க, நீங்களாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது, அவனை கீழே இறக்கி வைங்க, அவன் என்கிட்ட சும்மா கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஜங்குக்கா ஏந்திரி ஜங்குக்கா இங்கே பாரு, எனக்கு அழுக வருது, ஏந்திரி ஜங்குக்கா, இங்கே பாரு, உன்னால் இப்படி பார்க்க முடியலடா, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா, ப்ளீஸ் ஜங்குக்கா, ஏந்திரி ஜங்குக்கா, தயாங்கா அவங்ககிட்ட சொல்லுங்க தயாங்கா, நீ சொல்லு, நீ சொன்ன ஜங்கு கேட்பான்ல, நீ சொல்லு டயாங்கா, சொல்லு, ஜங்கு கேந்திரிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெமீன் தான் டயாங்கோட ஷர்ட்டை பிடிச்சி ஒழுக்குன்னு ஒழுக்கிறான். அவனுக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல, அவனுக்கு கை கால் புரியல, ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் ஃபேமிலிக்குமே சரி, அதே மாதிரி ஜிமின் ஃபேமிலிக்குமே சரி, என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி அவங்க யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. ஜெமீனால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவன் முடிஞ்ச அளவுக்கு ஜங்குக்கு போட்டு ஒழுன்னு ஒழுக்கிறான். ஆனால் ஜங்குக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ண மாதிரியே இருக்கான். இப்போ அங்கே இருக்க டாக்டர்ஸ், நர்ஸுங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்கள அப்படியே ஜிமினை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு, ஸோ அவங்கள அப்படியே அந்த வண்டியில் தான் 108 ஆம்புலன்ஸில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அந்த கேட் கிட்டே நின்றுட்டு செம்மையாக அழுகுறான். அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேட்டு இவங்களும் அந்த ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ என்னன்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு ஜங்குக் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான். ஸோ லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் அவனுக்கு அவன் உடம்புல என்ன ப்ராப்ளம்ன்றதே அவனுக்கு தெரியும். ஸோ நாங்கள் வந்து சொல்லி தான் வச்சுருந்தோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவங்க ஜங்குக்கு நம்மளை விட்டு போவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப ஸோ மொத்த ஃபேமிலியும் அழுகுறாங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து டை ஆகிட்டான். இந்த பக்கம் ஜிமின் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்படியே ஷாக் ஆன மாதிரி இருக்கான். அந்த பக்கம் டயாங்குக்கும் அவனுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அவனும் அதுக்கு மேலே ஷாக்காக இருக்கான். ஏன்னா எப்பயுமே நம்ம கூட ஒரு பர்சன் இருந்துட்டு சப்போஸ் இப்போ இல்லைன்னு நினைக்கிறப்ப அதை டயாங்கால் ஏற்றுக்கவே முடியல.
அது அவனுக்கு ரொம்ப பெரிய வலி. ஆனால் டயாங் அதெல்லாம் எதுவுமே அதனால் டயாங் அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்போ தான் டயாங்குக்கு ஒவ்வொன்றா அப்படியே அவன் மைண்டுக்குள்ளே ஃப்ளாஷ் ஆகுது. ஜங்குக் சொன்னது, நான் போனதுக்கப்புறம் ஜிமினை பார்த்துக்கணும், நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இருக்கக்கூடாது, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது நிறையா இது அவன் வந்து ஜங்குக் வந்து டயாங்கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு டயாங் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜிமினுக்கும் அது அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. நான் இல்லைன்னா நீ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும், உன்னை டயாங் பார்த்துக்குவான், நீ வந்துட்டு எதுக்கும் எதுக்கும் வந்துட்டு பயப்படக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது சொன்னதெல்லாம் இப்போ ஜிமினுக்கும் மைண்டில் அப்படியே போய்கிட்டுருக்கு. அந்த பக்கம் டயாங்குக்கும் அதான் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் தானே காட்டுறாங்க. இப்போது ஜிமின் தான் ஜங்குக்கோட ரூமில் தான் இருக்கான். அந்த ரூமை விட்டு வெளியே வரதே இல்லை. யார் கூப்பிட்டாலும் பேசுகிறதும் கிடையாது, வெளியே வர்றதும் கிடையாது. ஜங்குக் ரூம்லேயே தான் இருக்கான். அவனுக்கு இன்னமும் ஜங்குக் வந்து டையானதை அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அவனுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணியிருப்பாங்க ஜங்குக்கு. ஆனால் அது எதுவுமே ஜிமின் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஜங்குக்கோட ரூமை விட்டு வெளியே வந்தே இருக்க மாட்டான். டயாங்கும் அதே மாதிரி தான். ஸோ இதெல்லாம் அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலனாலும் அதான் ரியாலிட்டி அப்படின்ட்டு அவனும் சரின்ட்டு பொறுமையாக அப்படியே அதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒத்துழைச்சிருப்பான். ஆனால் ஜிமின் இப்படி இருக்கிறது டயாங்கால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ ஜிமினுக்கு அப்பப்போ வந்துட்டு ஃபுட்டு ஜிமினுக்கு அப்பப்போ வந்துட்டு ஃபுட்டு இதெல்லாமே டயாங் தான் கொடுப்பான். ஸோ ஜிமின் அதை எதுவுமே வாங்கலைனாலும் அவனை எப்படியாவது பேசி அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ஃபுட் கொடுப்பான். இப்படியே தான் வந்துட்டு டேஸஸ் போகுதுடா. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு இன்னமும் சரி அப்படியே ஒரு 1 மந்த் பாஸ் ஆகுது. இன்னமும் அந்த ரூமை விட்டு வெளியே வரதே இல்லை. யாரையும் உள்ளே விடவும் மாட்டான். டயாங் மட்டும்தான் அப்பப்போ உள்ளே போவான். இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம டயாங் தான். ஸோ என்ன பண்ணுறான்னா ஸோ டிப்டாப்பாக அப்படியே ரெடி ஆகிட்டு கோட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஜிமின் ரூமுக்கு தான் வரான். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வரான். பார்த்தா அங்கே ஜங்குக்கோட பிக் இருக்குண்டா. ஸோ அதை தான் வந்துட்டு அப்படியே அவன் எப்படின்னா அவன் பக்கத்தில் வச்சுட்டு அவன் அப்படியே படுத்திருப்பான். இப்போ டயாங் தான் அப்படியே பொறுமையாக ஜிமின் கிட்டே வந்துட்டு, மினி சொல்லிட்டேயாங்க, எத்தனை நாளைக்குடா இப்படியே இருக்கலான்ட்ருக்க, வாடா, என்னால் இப்படி பார்க்க முடியல மினி, நீ இப்படியே இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மினி, ப்ளீஸ் நீ வந்துட்டு வெளியே வா, இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்காத, உன்னால் இப்படி பார்க்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறப்ப இப்போ ஜிமின் தான், என்னால் முடியல டயாங், சுத்தமாக முடியல, அவன் இல்லைங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, உனக்கு தெரியும்ல நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன், நானும் அவனும் இப்படிலாம் இருந்தோன்னே, மற்றவங்களுக்கு தெரியாது டயாங், உனக்கு தெரியும்ல, ஏதோ என் உயிரே என்னை விட்டு போன மாதிரி இருக்குடா, என்னால் அவன் இல்லாத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ரொம்ப வலிக்குது டயாங், ரொம்ப வலிக்குது, அவன் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீயும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்க, சொல்லு, எனக்கு இருக்கிற அதே வலியும் வேதனையும் உனக்கும் இருக்குது தானே அப்படின்னு சொல்லக்கொள்ளையே இந்த பக்கம் டயாங்குக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுகு வந்துடும். போயிட்டு ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணுவான். ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுவான், அப்படியே குழந்த மாதிரி அழுகுவான். ஏன்னா அவனோட வீக்னஸ் யார்கிட்டையுமே அவன் காட்டிக்க மாட்டான். ஒன்லி ஜங்கு கிட்ட, ஜிம்மின் கிட்ட மட்டும்தான் டயாங் காட்டுவான். அவன் மற்றவங்ககிட்ட வந்துட்டு செம்ம ரூடாக போல்டாக அப்படி தான் இருப்பான். இந்த பக்கம் குழந்த மாதிரி டயாங் என்ன பண்ணுறான்னா ஜிம்மினை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறான். அழுதுகிட்டு, என்னால் முடியல மினி, முடியல, அவன் இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, கூடவே இருந்துட்டு இப்போ இல்லாமல் இருக்கிறப்போ ரொம்ப வலிக்குது மினி, முடியல, நான் அமைதியாக இருந்த கூட அவனே வந்து என்கிட்ட பேசுவான். அவன் என்கிட்ட ஒரு அண்ணனாலாம் நடந்துக்கல, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டே தாண்டி அவன் எனக்கு எல்லாமே பண்ணினான். வீட்டில் எல்லோரும் என்னை திட்டினப்போ கூட அவன் என்னை பற்றி மற்றவங்கள பற்றி எதுவும் கண்டுக்க மாட்டான். உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ நீ அப்படி இருடா அப்படின்னு சொல்லுவான் மினி. இப்போ அவன் எல்லாத்தையும் என்னால் ஏற்றுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை ஹக் பண்ணிவிட்டு அழுகுறான். இந்த பக்கம் ஜிம்மினும் அப்படி தான் செம்மையாக டயாங் ஹக் பண்ணிவிட்டு அழுகுறான்.
ஏன்னா இவங்களுக்கு 2 பேத்துக்குமே ஜங்குக் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பான். ஸோ ஒரு பாய் ஃப்ரெண்டாக ஜிமினுக்கு அவ்வளோ லவ் அண்டு கேர் கொடுத்துருப்பான். அதே மாதிரி ஒரு பிரதராக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு குட் சோலாக ஒரு ஃப்ரெண்டாக டேங்குக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருப்பான். ஸோ இதை வந்து இவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ 2 பேருமே செம்மையாக அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டயாங்கு தான் ஹக் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே பார்க்குறான். மினி, நான் இன்னிலேருந்து ஆஃபீஸ் போகிறேன். டயாங், என்ன சொல்கிற? ஆமாம், நான் இன்னிலேருந்து ஆஃபீஸ் போகிறேன் மினி. அவனோட ஆசையை தான் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நான் போயிட்டு வரேன். உனக்கு ஃபுட்டெல்லாம் கரெக்டாக டைமுக்கு வரும். ப்ளீஸ் எனக்காக அது மட்டும் நீ சாப்பிடு. நீ அதை மட்டும் வேண்டான்னு சொல்லாத எனக்காக அப்படி சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். ஜெமினி எதுவுமே சொல்ல மாட்டான். அப்படியே பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருப்பான். இந்த பக்கம் டயாங் தான் அப்படியே போயிட்டு ஜெமினை ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் லைட்டாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயிட்டு வரேன். எனக்கு இருக்கிற நீ மட்டும்தான். ப்ளீஸ், நான் உன்னை இழக்க விரும்பல. எனக்காகவாது கொஞ்சமாக சாப்பிடு. நீ உன்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் என்ன பண்ணுறான், எழுந்திரிச்சு ஜிமினை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா அப்படியே டோர்கிட்ட போயிட்டு மறுபடியும் திரும்பி பார்த்து, அவன் இல்லைன்னா என்ன மினி, நான் இருக்கேன்ல, எனக்காக இரு ப்ளீஸ். உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம், கொஞ்ச தூரம், கொஞ்ச நேரம் கூட என்னாலாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு டேங் என்ன பண்ணுறான், டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகிறான். ஜிமின் இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அழுகிறான். ஸோ இப்படியே தான் டேஸஸ் போகுதுடா இந்த பக்கம். இப்போ டயாங் தான் அப்படியே ஆஃபீஸ்க்கு தாண்டா போகிறான். அங்கே அந்த ஆஃபீஸ் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா இந்த சியோலே நம்பர் 1 கம்பெனினா அது கிம்ஜியோன் இண்டஸ்ட்ரியோட கம்பெனி தான். அவ்வளோ பெரிய கம்பெனி. இப்போ டயாங் தான் அதை அப்படியே பார்த்துட்டு, ஜங்குக்கா, இங்கே இந்த இடத்துக்கு நான் வரவே கூடாதுன்னு நினச்சேன்டா. ஏன்னா இது உனக்கானது, இது உன்னோட உழைப்பு, இங்கே அதிகமாக உன்னோட உழைப்பு தான் இருக்குது. ஸோ நீ இந்த 2 வருஷத்தில் இந்த கம்பெனியை அவ்வளோ முன்னேற வச்சுருக்க. இது உன்னோடது, இதில் நாம் வரக்கூடாது. நம்ம அப்படியே மாரி ஒர்க் போகணும்னு நினச்சா ஸோ ஒரு எம்ப்ளாயாக தான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி உன்னால் நான் இந்த கம்பெனிக்கு சியோவாக உள்ள வரேன். என்ன ஜங்குக் இதெல்லாம், ஃபேட் எப்படிலாம் வேலை செய்து பாரு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுறான்னு அப்படியே அந்த கம்பெனிக்குள்ளே தான் போகிறான். டயாங் எல்லாமே வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ டயாங் யார்கிட்டையுமே எதுவுமே பேசுகிறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக அவனோட கேபினுக்கு தான் போகிறான். அங்கே டயாங்கோட அப்பா இருக்காங்க. அப்படியே டயாங் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா டயாங் வந்துட்டு அவனுக்கு என்ன பொறுப்போ அதை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் டயாங்கும் சரின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு அவனோட ஒர்க்கை பார்க்குறான். இப்போ இப்படியே தான் டேஸஸ் போகுதுடா. இப்போ ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. இந்த பக்கம் டயாங் வந்துட்டு என்னன்னா ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு எப்படின்னா ஒரு 2-3 டேஸ்லேயே அங்கே என்ன எப்படின்றது எல்லாமே தெளிவாக அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா நம்ம டயாங் வந்துட்டு கொஞ்சம் ப்ரில்லியன்ட் தான். என்ன ஏதுன்றது அப்பயும் ஒரு எப்படி சொல்லலாம், அவன் பார்த்தா அதெல்லாம் புரிஞ்சுக்குவான். பட் அதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் அதை அவன் பற்றி பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டான். இப்போ ஒரு 1 வீக் ஆகுது. இந்த பக்கம் டயாங் என்ன பண்ணுறான்னா ஆஃபீஸில் செம்மையாக ஒர்க்கு எல்லாம் ரொம்ப பிஸியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனே பிஸியாக வச்சுக்கிட்டு ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. இப்போ 1 வீக் அப்புறமேட்டு ஸோ அன்றைக்கி சண்டேங்கிறதுனால நம்ம டயாங் வீட்டில் தான் இருக்கான். இப்போ ஜிமின் அப்படின்னா ஜங்குக்கோட ரூமுக்கு தான் டயாங் போகிறான். ஜிமின் அங்கே தான் இருக்கான். இப்போ டயாங் தான், ஹே மினி, ஏன் உள்ளே இருக்க, வா வெளியே போகலாம். நான் வரல டயாங், நான் இங்கேயே இருக்கேன். எனக்கு இதுதான் ஹாப்பினஸ். என்னோடய சேடு, என்னோடய சந்தோஷம் எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறப்ப இப்போ டயாங் தான், இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கலான் இருக்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா அவனை கூட்டிகிட்டு அப்படியே வெளியே வரான். அங்கே
டேயாங்கோட அப்பா அம்மா, ஜிமினோட அப்பா அம்மா எல்லாமே இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் யாரையுமே பார்க்கல. ஸோ அவன் பாட்டில் என்ன பண்ணுறான், அப்படியே வந்துட்டு வெளியே ஹாலில் தான் உட்காடுறான். எல்லாருமே அப்படியே கிட்ட வராங்க, வந்துட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஏன்னா ஜிமின் யாருமே பார்க்க அலோவ் பண்ணியிருக்க மாட்டான். ரொம்ப ஃபேஸ் எல்லாம் ட்ரை ஆகி ரொம்ப சேடாக, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் வீக்காக தான் இருக்கான். இப்போ அங்கே ஜிமினோட அம்மா தான் ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஏன் ஜிமின், ஏன் இப்படி பண்ணுற, ஏன்டா நாங்களாம் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா, ஏன் எங்களை பார்க்க கூட விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜிமின் தான், எனக்கு யாரும் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, எனக்கு யாரும் வேண்டாம்மா அப்படின்னு சொல்கிறான். இப்படிலாம் சொல்லாத ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹக் பண்ணிவிட்டு அழுகுறாங்க. இப்போ அதே மாதிரி தான் டேயாங்கோட அப்பா அம்மாவும் கிட்ட வராங்க. ஜிமினோட அப்பாவும் கிட்ட வந்துட்டு உட்காந்துட்டு பேசுகிறாங்க. இந்த 1 மந்த்தில் ஜிமின் யார்கிட்டையுமே பேசியிருக்க மாட்டான். இப்போ அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணி ரொம்ப அழுகுறாங்க. இப்போ இதெல்லாம் ஜிமின் பார்த்துட்டு அப்படியே டேயாங்க தான் பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ டேயாங்க தான் சொல்கிறான், நீ உடனேயே ஹர்ட் பண்ணிக்கிறேன்னு தெரியுது ஜிமின், ஆனால் உன்னால் இவங்களும் ஹர்ட் ஆகுறாங்கடா. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2 டைமாவது அவங்கக்கிட்ட பேசு, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னால் அதை பார்க்க முடியல, அதுக்கு தான் நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜிமின் புரிஞ்சுக்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்துட்டு ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி நைட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஆப்போசிட்டில் ஜங்குக்கோட ப்ளேஸ் தான் பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வருது. இந்த பக்கம் டேயாங் அதையும் நோட் பண்ணிவிட்டு அவனுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, அவனும் அழுகுறான். இப்போ டேயாங் என்ன பண்ணுறான்னா ஜிமினோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸாலே ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சாப்பிட சொல்கிறான். ஆனால் ஜிமினால் சாப்பிடவே முடியல. அப்படியே 2 வாய் அவங்க கூட முன்னாடி மட்டும் சாப்பிட்டு இப்போ அப்படியே ரூமுக்கு போயிடறான். இப்போ டேயாங் பார்த்துட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா அவங்கக்கிட்ட அவன் அப்பா அம்மா கிட்டலாம் பேசிவிட்டு ஸோ அவனோட ரூமுக்கு போகிறான். அங்கே போனால் டேயாங் என்ன பண்ணுறான்னா அப்படியே அழுகுறான். அழுதுகிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தானே பார்க்குறான். அதில் விமின் குக்குமோட பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏண்டா அப்படி பண்ணினேன், ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் உன்னை சேஃபாக பார்த்துருப்பேன்ல, அட்லீஸ்ட் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நான் கூப்பிட்டு போய் பார்த்துருப்பேன்ல, உன்னை காப்பாற்றிருப்பேன்ல, ஏன்டா இப்படி பண்ணினேன், ஏன் லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து சொல்கிற, பைத்தியக்காரனடா நீ, முன்னால் இப்போ நாங்கள் தாண்டா பைத்தியக்கார மாதிரி இருக்கோம், ஈஸியாக விட்டுட்டு போயிட்டேன், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா, நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, சொல்லுடா ஜிமின் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா, அப்பா அம்மா அங்கிள் ஆண்டி எல்லோரும் எப்படி கஷ்டப்படுறாங்க தெரியுமா, எல்லாத்துக்கும் அன்பு அள்ளி கொட்டி கொடுத்துட்டு இப்போ எதுவுமே இல்லாத மாதிரி போயிட்டல, ரொம்ப வலிக்குதுடா, ரொம்ப வலிக்குது நீ இல்லாமல், ஏன்டா அது உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ட்டு டேயாங் வந்து ஜங்குக் பிக்கை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ டேயாங் தான், முடியலடா, சுத்தமாக முடியல, என்னால் அவனை இப்படி பார்க்கவும் முடியல, நீ ஒரு வார்த்தை சொன்ன எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரிஞ்சிச்சு, அவனை பத்திரமா பார்த்துக்கணும். டேய் முட்டாள் 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 முட்டாளடா நீ, முட்டாள், ஏன்டா முட்டாள் மாதிரி பண்ணியிருக்க, அவன் என்னை அக்செப்ட் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியாடா, எனக்கு ஆசை இருந்துச்சு தான், அவன் மேலே லவ் இருந்துச்சு தான், இப்போது இருக்குது தான், எப்போவும் இருக்கும் தான், ஏன் நான் சாக வரைக்கும் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன், ஆனால் அவனோட லவ் நான் இல்லைடா, நீடா நீ, ஏன்னா அது உனக்கு தெரியல, ஸ்டார்டிங்கே பார்த்துருந்தா இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கமாடா, நீ எங்களை விட்டுட்டு போயிருப்பியா, என்னோட ஜஸ்ட் 1 சைட் லவ் தான், அதை விட்டு தள்ளு, எனக்கு கிடைக்காம நான் அது எனக்கு கிடைக்காது நான் என்றைக்கும் முடிவு பண்ணிட்டேன், பட் நீ எப்படியாடா, அவன் அப்படியா, ஏண்டா எதுக்குடா அவனுக்கு இவ்வளோ லவ் கொடுத்த, அவன் உன்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணான், எங்களுக்கும் இவ்வளோ லவ் கொடுத்துட்டு இப்போ எங்களை விட்டுட்டு போயிட்டேன், முடியல ஜங்கோ, சத்தியமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேயாங் ஃபீல் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா அழுதுட்டு அப்படியே போயிட்டு அவன் படுத்துக்கிறான்டா. இப்படியே தான் டேஸஸ் போகுதுடா. இந்த பக்கம் டேயாங்குக்கு என்னென்னா இப்போ ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அவனால் முடியலனாலும் ஆனால் அந்த ஒர்க் பார்த்துட்ருக்கான். இது ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமினுக்கு தெரிய வருது. ஸோ அவன் ரொம்ப அவனை பிஸியாக வச்சுக்கிறான். அவன் வந்துட்டு ரொம்ப ஒர்க்குன்னு ஒர்க்கில் அழிஞ்சிட்ருக்கான். மீட்டாக அந்த மாதிரி இருக்கான். அவனுக்கு ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறான்.
ரெஸ்ட்டே எடுத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினுக்கு தெரிய வருது. இப்போ ஒன் ஃபைன் டே ஜிமின் தான் அப்படியே டேங் ரூமுக்கு தான் வரான். இந்த பக்கம் டேங் வந்துட்டு ஸோ இது வந்துட்டு லேபில் வந்து ஒர்க் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் தயாங் அப்படின்னு கூப்பிடுவோம். இப்போ டக்குன்னு டேங் அப்படியே ஹெட் அப் பண்ணி எடுத்துட்டு, ஹே மினி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு லேப் எடுத்து அந்த ஒரு பக்கமாக வச்சு அந்த டேப் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு ஸோ அப்படியே வந்துட்டு வரான். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமின் பார்க்குறான். அவன் பெட்டு ஃபுல்லாக ஒரே ஃபைல்ஸு, அந்த லேப்டாப்பு, அப்புறம் ஃபோனு, அது இதுன்னு நிறைய திங்ஸ் இருக்குது. இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு பெட்டில் உட்காந்துட்டு நம்ம டேங்கிட்ட பேசுகிறான். ஏன்டா எதுக்குடா இப்படி இருக்க? நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே. இப்போ எதுக்கு இவ்வளோ ஒர்க் பார்க்குற? எதுக்கு உன்னை நீயே இவ்வளோ பிஸியாக வச்சுக்கிற? என்னாச்சு டயா? எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்குறான். இப்போ டேங் தான், அது ஒன்றும் இல்லை மினி, ஜங்குக் என்கிட்ட சொல்லியிருக்கான், சப்போஸ் நான் இல்லைன்னா நம்ம கம்பெனி என்றைக்குமே நம்பர் 1ல் தான் இருக்கணும், அது டவுனாக விட்டுறாத. ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டால் தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அவன் அப்போ சொன்னப்போ எனக்கு அது பெருசாக தெரில, விளையாட்டுத்தனமாக விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி அந்த லைஃப்குள்ளே போக்குள்ளே தான் தெரியுது, இதில் இவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, இவ்வளோ டென்ஷன் இருக்குது, இவ்வளோ ஒர்க் இருக்குது, நாம் இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு நிறையா தோணுது, நம்ம இன்னும் நிறையா டெவலப் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், அவனும் அப்படி தானே இருந்தான், அப்படி இருந்து தான் அவன் ஹெல்த் அவனே பார்த்துக்காம நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். இப்போ நீயும் அதே மாதிரி இருக்க, இப்படி இருக்காத டயாங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லக்கல. இந்த பக்கம் டயாங் தான் அப்படி ஜிமினை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னை பார்த்துக்க தான் நீ இருக்கல, நான் எதுக்குடா இவ்வளோ தூரம், நான் எதுக்குடா அதை அப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறப்ப இப்போ ஜிமின் தான், நான் இருப்பேன் டயாங், நான் இல்லைன்னா சொல்ல வரல, ஆனால் நீ இவ்வளோ ஒர்க் பண்ணாத ப்ளீஸ், நீ இப்படி இருக்காத, ஒர்க்கு குறைச்சிக்கோ, உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணு, நீ இப்படி இருந்தீன்னா இப்படி தான் ஒர்க்குன்றப்ப பேசாமல் நீ ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டேயா, அப்போ தான் உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பாரம் குறையும் அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த பக்கம் டேங்கோட ஐஸ் அப்படியே கலங்கிட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே டயாங்க பார்க்குறான். என்னடா பார்க்குற, நீ மேரேஜ் பண்ணிக்கூடா, நீ மேரேஜ் பண்ணாதான் உனக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், இப்படியே இருந்தீங்கன்னா ஒர்க்குன்னு நீ ஒர்க்கே தான் சுற்றிட்டு கட்டிட்டு அழுகுவ, சொன்னால் புரிஞ்சுக்கிட்டேயாங்க அப்படின்னு சொல்லக்குள்ளேயே இந்த பக்கம் டேங் ஐஸில் ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. மினி என்ன சொல்கிற, மேரேஜா, நானா, என்ன விளாட்ற, அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, நான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இப்போ அதுக்கு டைமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லலாம். இப்போ ஜிமின் தான், எது டைம் இல்லை, இங்கே பாரு டயாங், எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கலான் இருக்க அப்படின்னு சொல்லக்குள்ளே இப்போ டயாங் தான், நீ எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கலான் இருக்க, டயாங் என்னோடய லைஃப் முடிஞ்சிருச்சு புரியுதா, என்னோடய லைஃப் முடிஞ்சிருச்சு, ஆனால் உன் லைஃப் அப்படி கிடையாது, உன் லைஃப் இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆக போகுது, நீ எதுக்கு என்னை பற்றி கவலைப்படுற, என் லைஃப் முடிஞ்சது டயாங், என் ஜங்குக் எப்போ போயிட்டானோ அப்போ என்னோடய லைஃப் முடிஞ்சிருச்சு புரியுதா, அது நீ விடு, உன் லைஃப் பாருடா, நீ இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கலான் இருக்க, பேசாமல் நீ ஒரு மேரேஜ் பண்ணிக்கோ, அப்போ தான் அங்கிள் ஆண்டிக்கும் அப்புறம் என்னோடய அப்பா அம்மாவும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் டயாங் தான், இல்லை ஜிமின், எனக்கு இப்போ மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் மேரேஜ் இப்போ பண்ணிக்கிற ஐடியாவும் இல்லை. ஹே என்ன சொல்கிற டயாங், இங்கே பார், நீ என்னை என்ன வேணாலும் சொல்லு, எவ்வளோ வேணாலும் எதை வேணாலும் செய்ய சொல்லு, நான் பண்ணுறேன், ஆனால் மேரேஜ் ப்ளீஸ் அதை மட்டும் பண்ண சொல்லாத, சத்தியமாக என்னால் முடியாது புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜிமின் தான் ஒரு மாதிரி டயாங்க பார்க்குறான். இப்போ டயாங் தான், ப்ளீஸ்டா ப்ளீஸ், நீ என்ன வேணாலும் பண்ண சொல்லு, சாக கூட சொல்லு, நான் செத்து கூட போகிறேன், ஆனால் ப்ளீஸ் என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லாத,
ஜிமின் அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த பக்கம் ஜிமினோட ஐஸில் ஆட்டோமேட்டிக்காக டீயர்ஸ் வந்து டக்குன்னு போயிட்டு டயாங்கை ஸ்லாப் பண்ணிடுறான். ஸ்லாப் பண்ணிட்டு எறும் பைத்தியக்காரா, என்ன சொல்கிற நீ? என்ன பார்த்து சொல்கிற? ஆல்ரெடி ஒருத்தனை இறந்துருக்கேன், பத்தாதா உன்னை இழக்க சொல்கிறியா? இன்னொரு நாளைக்கு இந்த வார்த்தை சொல்கிற வேலை வச்சுக்காத டயாங் ப்ளீஸ். அதுக்கு பேசாமல் என்ன கொன்றுங்க. என்னால் தான் இப்போ இந்த லைஃப்பில் என்னால் இப்படி இருக்க முடியல. என்னால் ஜங்குக்கு இல்லாமல் இருக்க முடியல. சரி உன் லைஃப் ஹாப்பியாக இருக்கும்னு சொன்னால் நீனே இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறப்ப இப்போ டயாங் தான் ப்ளீஸ்டா என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லாத, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான்னா டேங்க் பால்கனி பக்கமாக போயிடுறான். இந்த பக்கம் ஜிமின் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அங்கேயே நின்றுட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா அப்படியே வெளியே தான் வரான். வெளியே வந்துட்டு அப்படியே பார்த்தா சோபாவில் வந்துட்டு அங்கிள் ஆண்டி எல்லாருமே ஜிமினோட அப்பா அம்மா அங்கே தான் இருக்காங்க. இப்போ அவன் போயிட்டு அங்கே சோபாவில் தான் உட்காடுறான். உட்காந்துட்டு அப்படியே டேங்கோட டேடை பார்த்துட்டு தான் அங்கிள் அவனுக்கு ஏன் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்க? அவன் ரொம்ப ஒர்க் பண்ணுறான் அங்கிள். அவன் ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறான். ரொம்ப டயர்டாக இருக்கான். இருந்தாலும் ஏன் அவனுக்கு இவ்வளோ ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் டயாங்கோட அப்பா தான் ஜிமின் நாங்கள் எதுக்கு அவனுக்கு வேலை கொடுக்குறோம்? அவனே தான் இழுத்து கட்டி எல்லாம் செஞ்சிட்ருக்கான். நான் இந்த அளவுக்கு டயாங் இருப்பான் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருந்தான். ஆனால் இன்றைக்கி என்னோட இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டையே அவன் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு வரான். அதுவே எனக்கு ஹாப்பி தான். ஆனால் அவன் ஏன் இந்த அளவுக்கு ஒர்க்கு பின்னாடி சுற்றிட்டுருக்கான்னு எனக்கு தெரியல. நானும் எவ்வளோ சொல்லிட்டேன்டா, அவன் கேட்க மாட்டேங்கிறான். பேசாமல் அவனுக்கு ஏதோ மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜிமின் தான் அவன் பண்ண மாட்டான் அங்கிள். என்ன சொல்கிற ஜிமின்? நானே இப்போ அதான் சொன்னேன் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி. அவன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ இந்த சைடு ஜிமினோட அப்பா தான் பேசாமல் நீ மேரேஜ் பண்ணிக்க ஜிமின். டேட் ஆமாம் ஜிமின் நீ டயாங்க மேரேஜ் பண்ணிக்குவ அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த பக்கம் ஜிமினுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. டேட் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம் ஜிமின் எத்தனை நாளைக்கு நீ இப்படி இருக்கலான் இருக்க? பேசாமல் டயாங்க மேரேஜ் பண்ணிக்கோ. டேட் என்ன விளையாடுறீங்களா? ஜிமின் இதில் நான் விளையாடுறதுக்கு ஒன்றும் இல்லை, சீரியஸாக தான் சொல்கிறேன். நீ டயாங்க மேரேஜ் பண்ணிக்கோ. டேட் சத்தியமாக சொல்கிறேன், இது என்னால் முடியாது, ப்ளீஸ் இப்படி மட்டும் சொல்லாதீங்க. ஏன் என்னாச்சு ஜிமின்? டயாங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுல என்ன, நல்ல பையன் தானே? என்ன ஜங்குக்கு உயிரோடு இருந்தால் ஜங்குக்கு ஒன்று மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு நினச்சோம். அவன் இல்லை, அதனால் என்னப்போ டயாங்க மேரேஜ் பண்ணிக்கோ. டேட் ப்ளீஸ் இந்த மாதிரி சொல்லாதீங்க. இல்லை ஜிமின் நாங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டோம். ஸோ டயாங்க்கும் உனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். டேட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜிமினோட டேட் தான் இதுதான் ஃபைனல், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏந்திரிச்சு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு அழுக வருது. அம்மா அப்பா என்னம்மா சொல்கிறாரு? ஆமாம் ஜிமின் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், டயாங்க்கும் உனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு. அம்மா என்ன விளையாடுறீங்க? இல்லைம்மா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த பக்கம் டயாங்கோட அப்பா தான் ஏன் ஜிமின் ஏன் முடியாது? அங்கிள் ப்ளீஸ் என்னால் முடியாது, என்னால் டயாங்கில் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் அப்படி ஒன்றும் அந்த மாதிரி ஒரு இதில் நான் அவனை பார்த்ததே கிடையாது. அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு அங்கிள் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறப்ப இப்போ டயாங்கோட அம்மா தான் ஜிமின் ப்ளீஸ்ப்பா நீ டயாங்க மேரேஜ் பண்ணிக்கோ. புரியுது உன்னால் டயாங்க மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு, ஏன்னா நீ ஜங்குக்கு லவ் பண்ணன்னு அப்படின்னு சொல்லக்குள்ளேயே இந்த பக்கம் ஜெமினி ஷாக்காக பார்க்குறான். இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நீயும் ஜங்குக்கு லவ் பண்ணுறீங்கன்னு. ஆனால் இப்போ ஜங்குக்கு இல்லை, ஆனால் நாங்கள் நினச்சது எல்லாமே உன்னை ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவன் தான் நம்மளை விட்டு போயிட்டான்ல, அதான் நாங்கள் டயாங்க்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆண்டி உங்களுக்கே தெரியுதில்ல நான் ஜங்குக்கு லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு, அவன் டயாகி 1 month கூட ஆகல ஆண்டி, அதுக்குள்ளே நீங்கள் என்ன டயாங்க்கு மேரேஜ் பண்ண சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நான் அந்த மாதிரி டயாங்க பார்த்ததே இல்லை ஆண்டி. அது மட்டும் இல்லாமல் ஜங்குக்கு இன்னும் சாகலை ஆண்டி, அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான்.
எனக்குள்ள என் என் ஹார்ட்டுக்குள்ளே அவனும் உயிரோடு தான் இருக்கான். அவன் என்றைக்கும் செத்துட்டான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு ஜிமின் டியர் ஐஸோட அவங்க எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறான். இப்போ டயாங்கோட அப்பா தான், ஜிமின் நீ என்னோட சுச்சுவேஷன் இருக்குன்னு எங்களுக்கு புரியுது, பட் எங்களுக்கு இதை விட்டாலும் வேறு வழி இல்லை. டயாங் இப்படியே விட்டால் அவன் என்ன ஆவான்னு எங்களுக்கு தெரியல. ப்ளீஸ் அவனை மேரேஜ் பண்ணிக்கோ. இதை எங்களுக்கு நாங்கள் இது உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப பக்கம் ஜிமின் என்ன பண்ணுவானா, இல்லை முடியாது, இது என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணிடுறான்னா அப்படியே ரூமுக்கு போயிடுறான். ஏன்னா இதை அவனால் அக்செப்ட் பண்ணவே முடியல. அழுதுகிட்டு என்ன பண்ணுறான், ரூமுக்கு போயிடுறான். இப்போ இதெல்லாமே ஜிமினோட டேட் பார்த்துட்டு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஜிமினோட டேட் மாமோ ஜிமினோட ரூமுக்கு தான் வராங்க. அங்கே ஜிமின் என்ன பண்ணுறான்னா பில்லோ ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுதுட்டுருக்கான். ஜங்கோ ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, ஏன் என்னோடய ஃபீலிங்ஸில் இவங்க விளையாடுறாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் டயாங் அந்த மாதிரி பார்த்ததில்ல ஜங்கோ, ஏன் இவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, உன்னை தவிர வேறு என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுடா, புரிஞ்சிக்க சொல்லுங்கள், நீ சொல்லு ஜங்கோக்கு அவங்கக்கிட்ட அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறப்ப இப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமினோட டேட் மாம் தான் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினோட டேட் தான் ஜிமின் பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருப்பா, இங்கே பாரு, நாங்கள் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வோம். அப்பா ப்ளீஸ் நீங்கள் மேரேஜ் பற்றி பேசுகிற மாதிரி தான் என்கிட்ட பேசாதீங்க. ஜிமின் எங்களுக்கு இதை விட்ட வேறு வழி இல்லைடா, புரிஞ்சிக்கடா, உன்னை டயாங்கை தவிர வேறு யாரும் நல்லா பார்த்துக்க முடியாதுடா, அவனுக்கு உன்னை பிடிக்கும்டா. அப்பா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஜிம்மி நான் சொல்கிறத நீ கேளு, டயாங் உன்னை நல்லா பார்த்துக்குவான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கோ. இதோட ஜங்குக்கு இன்னும் நல்லாவே உன்னை பார்த்துக்குவான். ஆனால் அவன் இப்போ இல்லை, உனக்கு மட்டும்தான் வருத்தமா அவன் இல்லைன்றது, எங்களுக்கெல்லாம் வருத்தம் இல்லையா? நாங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியுமா? நீ சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்தீங்கடா, அவ்வளோதான். நாங்கள் அவன் குழந்தையிலேருந்து நான் அவனை பார்த்துட்ருக்கேன்டா. நான் உன்னை எந்த அளவுக்கு நாங்கள் நேசிச்சிருப்போம் நீ யோசிச்சு பார்க்கல. நாங்களும் தான்டா அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமினோட டேட் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே பார்த்துட்ருக்கான். இங்கே பார், உனக்கு எந்த அளவுக்கு இழப்பு இருக்கோ அதோட ஒரு மடங்கு அதிகமாகவே எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் அவனுக்கு குழந்தையிலேருந்து நான் அவனை பார்த்துட்ருக்கேன், புரியுதா? அவன் இல்லைன்ற வருத்தம் எங்களுக்கும் நிறையா இருக்குது. ஆனால் அதுக்காக உங்களை என்னால் கஷ்டப்படுத்த முடியாது, உங்களையும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்த என்னால் பார்க்க முடியலடா. உனக்கு எப்படி அவன் இம்பார்ட்டனோ எனக்கு நீ இம்பார்ட்டன்டா. நான் உன்னை பெற்ற அப்பாடா, நான் என் கண்ணு முன்னாடி என் பையன் இப்படி இருக்கிறது என்னால் பார்க்க முடியல. அது ஏன் ஜிமின் உனக்கு புரியல? அப்பா இங்கே பாரு ஜிமின், உனக்கும் டயாங்குக்கும் மேரேஜ் பண்ணிக்கும் நான் முடிவு பண்ணிட்டேன். இது உனக்கு இப்போ வேணால் தப்பாக தெரியலாம், பின்னாடி ஒரு நாளைக்கு உனக்கு புரியும். அப்பா எனக்கு புரிய வேணாம் ப்ளீஸ், என்னால் அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்பவே இந்த பக்கம் ஜிமினோட அம்மா தான், இங்கே பாரு ஜிமின், இங்கே பார், நாங்கள் எது பண்ணாலும் அவன் நல்லதுக்கு தான் பண்ணுவோம், புரியுதா? புரிஞ்சிக்க, அவனை மேரேஜ் பண்ணிக்கோ. இன்னும் 2 டேஸில் அவனுக்கு மேரேஜ், நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். அம்மா என்ன சொல்கிறீங்க? சத்தியமாக என்னால் முடியாதும்மா, ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. சாரி ஜிமின், இதை நான் உங்ககிட்ட ஒரு அப்பா அம்மாவாக நான் உங்ககிட்ட கேட்கல. உனக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கோ அதே கஷ்டம் எங்களுக்கு இருக்குது, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினோட அம்மா தான், நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவும் கேட்டதில்லப்பா, ஃபஸ்ட் டைம் நான் ஒன்று கேட்குறேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்ககிட்ட கேட்குறோம், டயாங்க மேரேஜ் பண்ணிக்கோ, எங்களுக்காக இது மட்டும் பண்ணு. நீங்கள் இப்படி இருக்கிறது எங்களால் பார்க்க முடியல, ப்ளீஸ்டா அம்மா, ப்ளீஸ் என்கிட்ட ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க, நீங்கள் இந்த மாதிரி கேட்காதீங்க, இந்த மாதிரி நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் அவனுக்கு பேச வார்த்தையே இல்லை. புரிஞ்சிக்கடா ப்ளீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த பக்கம் ஜிமின் அப்படியே இருக்கான், அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இப்போ ஜிமினோட அம்மா தான் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு, நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், எங்களோட
அவனை ஹாப்பியாக பார்த்துக்குவான், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, இப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டு வெளியே போகிறாங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ கன்ஃப்யூஸ், ஒரு மாதிரி அவ்வளோ அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவனுக்கு அழுகு வருது, இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க நம்மளை புரிஞ்சிக்காம அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே அந்த சைடு ஆப்போசிட் சைடு நம்ம டேங்கை பார்த்தா, அங்கே டேங்கு கிட்ட இந்த பக்கம் டேங்கோட அப்பா அம்மா தான் பேசுவாங்க. இப்போ டேங், நோ வே, என்னால் முடியாதும்மா. அம்மா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஜங்குக் டெத் ஆகி இன்னும் 1 மந்த் கூட 1 மந்த்து தான்மா இருக்கு, அதுக்குள்ளே எனக்கு மேரேஜ். அப்பா என்னப்பா அதெல்லாம், ப்ளீஸ்ப்பா ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கோ. அவன் இப்படி கஷ்டப்படுறது எங்களால் பார்க்க முடியல, நீ கஷ்டப்படுறது எங்களால் பார்க்க முடியல. உனக்கு ஜிமினை பிடிக்கும்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும், எங்ககிட்ட ஜங்குக் சொல்லியிருக்கான், புரியுதா அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த பக்கம் டேங் ஷாக்காக பார்க்குறான். இப்போ டேங்கோட டேட் தான், அவனை உன்னை தவிர வேறு யாரும் சேஃபாக பார்த்துக்க முடியாதுடா, அவன் இப்படி இருந்தால் அவனும் எங்களை விட்டு போயிடுவானோன்னு பயமாக இருக்குடா, அதுக்கு தான் சொல்கிறோம், ப்ளீஸ் அவனை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் டேங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவனுக்கு ஜிமினை பிடிக்கும், அவன் இப்படி கஷ்டப்படுறது அவனாலையும் பார்க்க முடியல. இப்போ என்ன பண்ணுறான்னா, அப்படியே பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த பக்கம் டேங்கோட அம்மா தான், ப்ளீஸ்ப்பா அவன் தான் என்னை விட்டு போயிட்டான், நீயும் இப்படி பண்ணாத, எங்களுக்காக அவனை மேரேஜ் பண்ணிக்கடா, அவனை இப்படி எங்களால் பார்க்க முடியல, உன்னையும் இப்படி எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ டேங்கு தான் எதுவுமே சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். அவனோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகுது. நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிக்கடா, அவனை விட்டுறாத, அவனை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டேங்கோட சிக்ஸில் லைட்டாக டேப் பண்ணி கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. ஸோ அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தா சர்ச்சில் இந்த பக்கம் டேயாங்கும் ஜிமின் தான். ஸோ ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மேரேஜ் அவங்களுக்கு வெட்டிங் நடந்திருக்கும். அதுதான் நான் ஸ்டார்டிங் சீனில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ ஜிமினுக்கு என்ன கோவம்னா, டேங் அக்செப்ட் பண்ண மாட்டான்னு அவன் நினச்சிருப்பான். ஆனால் டேங் வந்துட்டு மேரேஜுக்கு ஓகே சொல்லியிருப்பான். ஸோ அந்த கோவம் தான் அது ஒரு பக்கம். அப்புறம் ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அந்த டைரியில் அப்படியே எழுதிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஸோ அப்படியே மண்டி போட்டு அழுகுவான்டா. ஸோ இப்போ அந்த டைரியை அப்படியே க்ளோஸ் பண்ணி தூக்கி போட்டு, ஏன் ஜங்கு, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, நான் தான் எனக்கு யாரும் வேண்டான்னு சொல்கிறேன்ல, எனக்கு நீ என்னை லவ் பண்ண, அவ்வளோ லவ் கொடுத்த, என்னை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன், எல்லாம் பண்ணினேன், ஆனால் கடைசியாக என்னை விட்டுட்டு போயிட்டேன். இப்போ டேயாங் அப்படி தான் இருக்கான், எனக்கு அவ்வளோ லவ் கொடுக்குறான், என்னை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறான், எல்லாம் பண்ணுறான், ஆனால் இது என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு யாரும் வேணாம் ஜங்கு, ப்ளீஸ் என் லைஃப்பில் யாரும் வேண்டாம், நான் இப்படியே இருந்துடுறேனே, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கத்தி அழுதுட்ருக்கான். இது எல்லாமே வெளியே நின்று டயாங் அப்படியே கேட்டுட்ருப்பான்டா. ஸோ ஃப்ளாஷ்பேக் எண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஓகே, இந்த லைன் ஓகேங்களா? ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன், சீக்கிரமாக ஃபைனல் பார்ட் போட்டுடுறேன், ஓகேவா? ஓகேடா, பை பாய். ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம், அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீய கருகும் இமையே, காதல் 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 இனித்திடும் நரகமா, காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா, கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும், காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும், பூவை காட்டி முல்லை விற்றாய்